மகத்தான பண்புகளை கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது நீங்க தனிமையை அதிகமா விரும்பக்கூடிய ஒரு மாசமா இருக்குங்க. என்னடா எடுத்தோனே நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில வாரங்களாவே பார்த்தோம் அப்படின்னா, என்னடா வாழ்க்கை ஒரு மாதிரியா சலிப்பாவே போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அதிகமா திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதே மாரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் மாறுமா அப்படிங்கிறத நாம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, குடும்ப விஷயங்கள பார்த்துக்கலாம். குடும்ப விஷயத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா, உங்களுக்கு குடும்பத்தில பெருசா அந்த அளவுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டீங்க. அது குடும்ப வாழ்க்கையில பார்த்தோன்னா, "என்னடா வாழ்க்கை! ஸோ நான் முன்னேறணும். நான் ஓரளவுக்கு பார்த்தோம் அப்புட்ன்னா, சம்பாரிக்கணும்." அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கே தவிர்த்து, உங்களுக்கு குடும்பத்தில குடும்ப விஷயங்களையும் சரி, நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தோன்னா வயசு கம்மியா குறைந்தவரா இருக்கட்டும், உங்களுக்கு குடும்ப விஷயங்கள்ல இந்த மாசத்த பொறுத்தளவு உங்களுக்கு பெருசா நாட்டம் இருக்காதுங்க. ஏன்னா, நீங்க ஒரு குறிக்கோள் வச்சிருப்பீங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில இந்த மாரி போணும், இந்த மாரி முன்னேறி வரணும். ஸோ இந்த மாரி சம்பாரிச்சா தான் நம்ம பார்த்தோன்னா, நம்ம குடும்பத்த ஓரளவுக்கு நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக, குடும்பத்தில இருக்கக்கூடிய பாசங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ளே ஒரு மாரியா கட்டுப்படுத்தி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் தாங்க குடும்பத்த பொறுத்த அளவுக்கு இருக்குது. சரி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நீங்க செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ வேலைய பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்கத்தாங்க செய்யும். நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். ஆனா, அதுக்கேத்த எனக்கு ஒரு கிரெடிட்ஸ் வரமாட்டேங்குது. எனக்கு அதுக்கேத்த ஒரு பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் பார்த்தா மனசளவுல பார்த்தா அது எப்படி ஏங்குவீங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்புட்ன்னா, என்னடா நாமளும் பார்த்தோம் அப்புட்ன்னா பெரிய லெவல்ல மேல வந்துரணும் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா, நமக்கு மேல இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு வகையில நம்மள மட்டம் தட்டிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இருந்தாலும், வேலை, வியாபாரம், தொழில பொறுத்தளவுக்கு, இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க புது புது விஷயங்கள கத்துட்டு உங்கள நீங்களே நல்லா டெவலப் பண்ணுவீங்க. உங்களுக்கு சுத்தி ஒரு பக்கம் பார்த்தோன்னா, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அதெல்லாம் தாண்டி என்னால முடியும். நான் எதனால இந்த மாரி இருக்கேன் அப்படின்னு நீங்களே உங்கள நீங்க அனலைஸ் பண்ணி, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க திருத்தணுமோ, அந்தந்த விஷயங்கள்லாம் திருத்தி, நீங்க ஒரு படி நீங்க மேல போறக்கான அமைப்பு இந்த ஏப்ரல் மாசம் கண்டிப்பா இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சலிப்பு இருந்தாலும், நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்கள நீங்களே உங்களோட திறமைகள வளர்த்து, ஸோ அத அந்த வெளியில இருக்க நபர்களுக்கு நீங்க கொண்டு ஸோ அது அதுல நீங்க நல்ல முன்னேற்றம் காணுவீங்க. ஸோ அந்த மாரி ஒரு மாசமா தான் ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஓகே. பண விஷயங்கள், பொருளாதாரம் இதெல்லாம் எந்த மாரி இருக்குது? அப்படின்னு பார்த்தோம் அப்டின்னா, காசு விஷயத்த பொறுத்தளவுக்கு இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவு நீங்க மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு காசு செலவு ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்புட்ன்னா, வருமானம் வரும். ஆனா கையில தங்காது. ஸோ இந்த மாரி பொருளாதாரத்த பொறுத்தளவு, காச பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு குடுக்கல், வாங்கல் இருந்துகிட்டே தாங்க இருக்குங்க. ஓரளவுக்கு இந்த ஏப்ரல் மாசம் பொறுத்தளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிருவீங்க. காசு ஒரு பக்கம் வந்தாலும், ஒரு பக்கம் தங்காத ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அத பார்த்தோன்னா, முடிஞ்ச அளவு நீங்க முதலீடா போட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க தாராளமா முதலீடு பண்ணலாங்க. அது பிரச்சனை இல்ல. அதே மாரி திருமண வாழ்க்கைய பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா, திருமண வயசுல இருக்கவங்க பார்த்தோன்னா, இந்த ஏப்ரல் மாசம் பொறுத்தளவுக்கு நீங்க திருமணம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குது. நீங்க பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. அதே மாரி காதல் வாழ்க்கைய பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, அதுவுமே இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு வாழ்க்கை தாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தோம் அப்டின்னா பெருசா விருப்பம் இருக்காது. இந்த மாசமே பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு குடும்ப விஷயங்கள், திருமண விஷயங்கள், இந்த காதல் விஷயங்கள்ல பார்த்தோம் அப்டின்னா, அதிகப்படியா ஈடுபடாம, உங்கள நீங்க டெவலப் பண்ணி நாம நான் ஒரு பெரிய ஆளா வாழணும் அப்டிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நீங்க ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க போறதுக்கான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அதனால எமோஷனலா எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்கள பாதிக்குதோ, அதுக்கெல்லாம் நீங்க இந்த காலகட்டங்கள்ல இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டீங்க. ஸோ ஓவராலா பார்த்தோன்னா இதாங்க. இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நீங்க முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க உங்களோட ஹெல்த்ல பார்த்தா அதிகப்படியா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க. அந்த ஏப்ரல் மாசம் பொறுத்தவரை பார்த்தோன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மாரி பார்த்தோம் அப்டின்னா, லூஸ் மோஷன் இந்த மாரி பிரச்சனைகள் வரக்கான அதாவது சுவாசம், லூஸ் மோஷன் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகப்படியா இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மகராசியில பிறந்தவர்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஸோ சரிவிகித உணவுகள கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. மத்தபடி இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ற முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா வந்துச்சு அப்டின்னா, நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஒரு விஷயம் மனசுக்குள்ள நெனச்சுட்டு, "இல்ல அது வரட்டும், வரட்டும்" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்த வாய்ப்புகள நீங்க நெறையா 2, 3 விஷயங்கள இந்த மாசம் தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, அதனால முடிஞ்ச பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டங்கள்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 2வது விஷயம் பார்த்தோம் அப்பன்னா, இந்த காலகட்டம் பார்த்தோன்னா, கூட்டத்தோட கூட்டமா இருக்காதீங்க. உங்களுக்கு தனிமை தான் அந்த காலகட்டம் அதிகமா பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு மன திருப்தியும், ஒரு ரிலாக்ஸும் அதிகமா குடுக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, உங்கள நீங்க டெவலப் பண்றதுக்குனான ஒரு செயல்களுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனிமை தான் அதிகமா குடுக்கும். ஸோ, அதனால இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா, அதிகமா நீங்க கூட்டம் சேராதீங்க.
மத்தபடி ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது மகர ராசியில பிறந்த நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றத்த குடுக்கக்கூடிய ஒரு மாசமா தான் இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெர்சனலா ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனோட நம்பர் இருக்கு. நீங்க வந்து தாராளமா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.